இப்போ நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை ரொம்ப சுருக்கமாகவே உங்கள் முன்னால் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், மற்ற விஷயங்களை கடந்து போகலாம். மற்ற பாஸ்டர்ஸ் மீட்டிங் மாதிரி இது இருக்காது. உங்களை பார்க்கும்போதே தெரியுது, உண்மையிலேயே நான் பார்த்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட உங்களுடைய முகங்களை பார்க்கும்போதே கொஞ்சம் வசனத்துக்காக நிற்கிறவர்கள் என்கிற அந்த ஒரு எண்ணம் என்னுடைய காரியத்தில் என்ன செய்யுது தோன்றுது. ஏன்னா நான் முதல்ல ஒரு பாஸ்டர் மீட்டிங் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அதான் என்னுடைய பாஸ்டர் மீட்டிங் அனுபவம். 17 வருஷத்துக்கு முன்பாக அங்கே ஒரு சிறு கூட்டம், இதே போல் ஒரு 10-15 பேர் நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்போ அந்த பாஸ்டர் பேசக்கூடிய அந்த நபர் எடுத்த டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் கறப்பது எப்படி அப்படிங்கிற டைட்டில் அவர் என்ன செஞ்சார். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவர் கொடுத்த செய்தி என்னன்னா, பால் கறப்பது எப்படி. என்ன அவர் சாராம்சம் என்ன போதிச்சார் அப்படின்னா, அது தேவை இது தேவை, ஐயோ இந்த கஷ்டம் இருக்கே அந்த கஷ்டம் இருக்குதே, ஆண்டவர்கிட்ட பார்த்து எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்க கையில் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்திருக்கிறார். யாரு அந்த ஆசீர்வாதம்? உங்க சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள். அவங்க எல்லாம் ஆடுகள். அவங்க கிட்ட எப்படி பால் கறந்து அதன் மூலியமாக நீங்கள் பிழைப்பை நடத்தலாம் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி பால் கறக்கணும் நீங்க கத்துக்கிறணும். பால் கறக்கிறத குறித்து ஈவு இறக்கமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. நல்லா கறக்கணும். எவ்வளவு நீங்க கறக்குறீங்களோ அந்த அளவுக்கு மடி என்ன செய்யுமா, இதெல்லாம் பயங்கரமா விளக்கம் கொடுக்கறதெல்லாம் சூப்பராலாம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒட்ட கறக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்ய மடி ஊறும். அதனால சங்கோச்சப்படாமல், ஐயோ மக்களுடைய பணங்களை இவ்வளவு ஒட்ட உருவுறமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன செய்யுங்க, தாராளமாக நீங்கள் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேரு கடவுள் கையிலேயே வெண்ணெயை வைத்துக்கிட்டு, கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க கையில கொடுத்துட்டாரு. என்ன கையில வெண்ணெய் இருக்குது, ஆனா என்ன செய்யறோம், எங்கெங்கோ சுத்திக்கிட்டு இருக்கோம்னு எதுகை மோனையோடு பல பழமொழிகளை சேர்த்து சில வேத வசனங்களை ஒவ்வாத காரியத்தோடு ஒப்பிட்டு அவர் என்ன செய்தாரா, அந்த பிரசங்கத்தை முடித்தார். தலையெல்லாம் எனக்கு பிச்சுக்கிச்சு. ஆனா வந்திருக்கிற பாஸ்டர்கள்லாம் பயங்கரமா அதை என்ன செஞ்சாங்க, ஸ்லாகித்து, அப்பா கர்த்தர் இப்படி ஒண்ணு எனக்கு வச்சிருக்கிறாரா, நான் தான் விஷயம் தெரியாம ஆண்டவரேன்னு கண்ணீர் வெடிச்சு என் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் சபையை கட்டுங்கப்பா, என் தேவைகளை சந்திங்கப்பா, பிள்ளையக்கூடிய பீஸ் கட்ட முடியாம தவிக்கிறேன்னு என்ன செய்யறதுப்பா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் புலகாயுதம் அடைந்து என்ன செஞ்சாங்க, அங்கே போனாங்க. எனக்கு மட்டும்தான் அங்க என்ன செஞ்சு, அதோட சரி. இது வரைக்கும் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே நான் என்ன செய்யறதுக்கு அப்புறம் போகல. உங்களை மாதிரி பாஸ்டர் மத்தியில் போய் பேச கத்த கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அந்த கடவுளுடைய பாரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை அவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, மாற்றி விடுவார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப இன்னைக்கு நம்ம தேவ ஊழியர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விஷயம் என்ன, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பல வகையிலே வேதம் நமக்கு என்ன செய்யுது, சுட்டி காட்டுது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம், இன்னும் பல உறவுகள், நம்ம அவருடைய மனவாட்டிகள் அப்படின்னு சொல்றோம், எத்தனையோ உறவுகள், நம்மளுடைய சிநேகிதர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்படி அநேக உறவுகள் இருந்தாலும் நாம வச்சிருக்கிற இந்த பணி, இன்னைக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல கடவுள் வச்சிருக்கிறார்ல, இது என்னன்னா பொசிஷன் தான் நமக்கு. இது ஒரு பெரிய ஒரு காரியம், பட்டம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிற பணி என்னது, பட்டம். அதை நம்ம உணரணும். நம்ம நிறைய ஊழியர்கள் இன்றைய கரிஸ்மேட்டிக் குரூப்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியே எப்படி பிராமணன் நடந்துக்கிறானோ அதே மாதிரி பாஸ்டர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க இன்னைக்கு. அப்படி ஒரு பெரிய தலக்கணம், நாங்கெல்லாம் மேல நிக்கிறவங்க நீங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா சீசர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தது என்ன, நீங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க, பேரே நம்ம இப்ப எப்படி போகிறோம், நமக்கு பேரே என்னதான், ஊழியக்காரர்கள் ஒரு அற்புதமான பேரு. நமக்கு அந்த பேரை கண்டாலே முகம் சுளிக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் உருவாயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பின்னால என்ன போட்டுக்கிறாங்கன்னா, என்னது, ரெவரண்ட், பிஷப், இப்படி பட்டம் போடுறதுக்கு தான் விரும்புறாங்களே ஒழிய தேவ ஊழியர்னு போட்டுக்கிறத யாரும் என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. என்ன அழைக்கும் போதெல்லாம் பல இடங்கள்ல, ஐயா உங்களுக்கு முன்னால என்ன பெயர் போடுறது, என்ன போடுறது, ரெவரண்ட்னு ஏதோ போடட்டுமா, அல்லது வேற ஏதாவது ஒரு அடைமொழி பேர் போட்டு உங்களுடைய பேரை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு பேருக்கு பின்னால நீங்க என்னதான் போடணும், சகோதரர்னு போடுங்க. என்ன போடணும், சகோதரர்னு போடுங்க. பின்னால நீங்க எதையும் எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஐயா அப்படின்னு பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ரெவரண்ட்டுக்கு படிச்சா பிரச்சனை இல்லை, படிச்சுக்கங்க. ஆனா அது ஒரு பெருமையின் சின்னமாக என்ன செய்யக்கூடாது, கட்டாயம் நீங்க போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு, அதுதான் பெருமைன்னு சொல்றோம். பெருமைன்னு என்ன சொல்றோம்,
நான் என்னை யாரும் ரெவரண்ட்னு அழைக்காட்டி கூட நான் ரெவரண்ட்டுக்கு படிச்சு நான் ரெவரண்ட்டுக்கு உள்ள தகுதி எனக்கு இருந்துச்சுன்னா நான் ரெவரண்ட் தான். ஆனா என்ன ரெவரண்ட் தான் அழைக்கணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. ஒரு ஆசிரியர் நான் சொல்லாட்டியும் சொன்னாலும் அவர் என்னதான் ஆசிரியர் தான், அது அந்த விஷயம் அவருக்கு மாற போவது இல்லை. ஆனா என்னை ஆசிரியர் தான் அழைக்கணும் அப்படின்னு நிற்கும் போது அது என்ன ஆகி போயிருது, ஒரு பெருமையா மாறிடுது. இயேசுநாதர் இதை குறித்து அழகா விளக்குவாரு. பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரியவங்களா அல்லது பந்திய பரிமாறுறவங்க பெரியவங்களா? இயேசுநாதர் இந்த உவமையை சொல்லுவார், எல்லாரும் வாசிச்சிருப்போம். இதெல்லாம் ஊழியர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விசேஷமான விஷயங்கள். என்னைக்குமே நாம இந்த விஷயத்துல பயிற்சி ஆகணும். இந்த குருவை தொடரும் சீசனம் எப்படி மாறிடுவானா, குரு போல நம்ம ஊழியர்கள் எல்லாம் சபை விசுவாசிகள் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். ரெண்டாவதெல்லாம் அந்த சபை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிப்போம். 10 மணிக்கு ஆராதனைனா விசுவாசி கையை ஆட்டிக்கிட்டு என்ன செய்யும், 11 மணி 12 மணிக்கு வரும். நானும் அனுபவிச்சிருக்கிறேன். சில விசுவாசிகள்லாம் ஒரு அக்கறை, ஒரு பொறுப்பு, ஒரு ஒழுங்கு. சபைக்குன்னா என்ன இருக்கணும், ஆராதனையில நம்ம காலண்டர்ல என்ன அடிச்சு வச்சிருக்கோம், முன்னால என்ன அடிச்சு வச்சிருப்போம், அட்டவணை போட்டிருக்கோம்ல, சபை ஒழுங்குகள்னு போட்டிருப்போம். அந்த ஒழுங்கு அப்படியே உடைப்பாங்க விசுவாசிகள். நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது வரும் பாருங்க ஒரு கோவம், நியாயமான கோவம் தான். நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட காலம் தவறி போன மாணவர்களுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்களா இல்லையா பனிஷ்மெண்ட்? ஏன்னா அது தப்பு, அது ஒரு ஒழுக்க கேடு, அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருந்தோம்னா அந்த காலத்துல சரியா என்ன செய்யணும், போய் நிக்கணும். ஆண்டவரும் அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியா அவரே காலம் தவறாமல் செய்து முடிக்கிறவர். ஒரு நொடி கூட அவர் காலதாமதம் பண்ணி என்ன செய்ய மாட்டாரு. அவர் அங்க முன்குறித்ததை சரியான நேரத்திலே சரியான காரியத்தை அவர் செய்கிற தேவன் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அப்ப விசுவாசிகளும் நாம ஒரு ஒழுங்கு வைக்கும் போது அந்த ஒழுங்கு என்ன செய்யணும். ஆனா நாம என்ன செய்யறோம், பல இடங்கள்லாம் அந்த ஒழுங்கை நாம சரியா கை கொள்றது இல்லை. நான் சொல்றேன், இப்ப நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, மெய்ப்பன் எவ்வளியோ அவ்வளியே. நாம ஒழுங்கா இல்லைன்னா, நாம சில விஷயங்களுக்கு வெளியே போகும்போது நம்ம கரெக்டா காலந்தாம, நமக்கு 1000 காரணம் இருக்கும், 1000 காரணம் நமக்கு சொல்லுவோம். அதே மாதிரி தான் விசுவாசி சொல்லுவாங்க. விசுவாசிகளும் ஏன் சபைக்கு லேட்டா வர்றோம், ஏன் 10 மணிக்கு ஆராதனைக்கு 11 மணிக்கு வர்ற, 11:30க்கு வர்ற, இங்க இருந்து பொங்கும் வார்த்தைகளை சரமாரியா போட்டு பேசுவோம். நல்லது, ஓகே செய்றீங்க கோபத்துல. அதே தப்ப நம்மனு செய்யறமே பல இடங்கள்ல. அதுக்கு நம்ம 1008 காரணங்கள் சொல்றோமே. அப்ப நாம எந்த வழியில போறோமோ அந்த வழியில தான் நம்ம ஆடு என்ன செய்யும் பின்னாலேயே. அது கடவுள் வச்சிருப்பாரு, அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில வேளைகள்ல நமக்கு உரைக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்முடைய தவறுகளை நம்ம கூட இருக்கிற பலரின் மூலியமாக ஆண்டவர் வச்சு கண்டிப்பார். அதனால நான் இங்கே சொல்றது என்னன்னா, நாம எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், ஒரு ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் யார் பெரியவன் சொல்லி கொடுக்கும் போது பந்தி பரிமாறுறவன் பெரியவன் கிடையாது, பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவன் தான் பெரியவன். அப்ப ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஊழியக்காரனாய நாம விசுவாசிகளை தான் எப்போதும் பெரியவங்களை என்ன செய்யணும், நாம எப்பவுமே ஊழியக்காரங்க நினைக்கணும். அதுக்காண்டி ஊழியக்காரனை விசுவாசிகள் தூக்கி போட்டு மிதிக்கிறத எங்கேயும் ஏத்துக்க முடியாது. அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமா போற சில கேஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேஸ் எல்லாம் பயங்கரமான கேஸ், அது பயங்கரமான தண்டனை வரும். நம்ம தாழ்த்தி கொண்டு நம்ம அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. நமக்குள்ள எந்த பெருமை வரக்கூடாது. ஏன்னா பெருமை வருகிற அந்த பொசிஷன் என்ன பொசிஷன் தெரியுமா, நம்ம பொசிஷன் தான். நமக்கு தான் பெருமை வரும், நமக்கு தான் என்ன செய்யும். ஏன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கும். நம்ம இல்லாம விசுவாசியினுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் யார் தான் நிற்போம், நாம தான் போய் நிற்போம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கொண்டு வந்து யாரு கையில கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஒரு பாஸ்ட் கையில கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ஐயா என் குழந்தைக்காக என்ன செய்யுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க ஐயா, உங்க ஜெபம் தேவை, உங்க ஆசீர்வாதம் தேவைன்னு விசுவாசிகள் தூக்கி கொடுக்கிறது, பிறந்த குழந்தைய தூக்கி கொடுப்பாங்க. ஒரு ஆத்மா மரிச்சிருச்சுன்னா கூட அந்த முன்னால நின்று அந்த அடக்க ஆராதனையை தன் சொந்த குடும்பத்தை போல கண்ணீரோடு நடத்துகிற யாரா தான் இருக்க முடியும், ஒரு பாஸ்டரா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம முன்னோடியாக முன்னிலைமையில எல்லா இடங்களும் நம்ம இருப்போம். நாம எல்லா இடங்களையும் எப்படி இருக்கணும், பெருமை இல்லாம தாழ்மையா இருக்கணுங்கிறதுக்காண்டி கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட ஊழியர்களாகிய நம்மிடத்திலே கடவுள் அதிகமாக விரும்புறது என்னன்னா, உண்மையை விரும்புகிறார். இன்னைக்கு ஊழியர்கள்லாம் நிறைய பெருத்துட்டாங்க. அங்கங்கே ஊழியர்கள், முக்குக்கு சபை, தடுக்கி விழுந்தா சபை, இப்படிலாம் எங்க பார்க்கறா எழுப்பிட்டாங்க. ஆனா ஊழியர்கள் இடத்துல பெரும்பான்மையா என்ன இல்லை இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இல்லை, உண்மை இல்லை. ஆனா ஊழியக்காரனுக்கு மெயினா இருக்க வேண்டியது என்ன, உண்மை. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்.
மூன்றாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நானே வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவும், தன்னை ஏற்படுத்தினவருக்கு எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இப்படி சொல்லிட்டு கீழே வாசிக்கிறோம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சொல்ல போகிற காரியத்திற்கு சாட்சியாக. என்ன இந்த வசனம் சொல்லப்படுற காரியம் உங்களுக்கு புரியுதுங்களா? நடக்க போகிற ஒரு காரியத்திற்கு சாட்சியாக மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே எப்படி இருந்தானா? நடக்க போகிற காரியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் பிறக்க போகிறார். அவர் பிறந்து பிதாவுக்கு உண்மையுள்ளவரா என்ன செய்ய போறாரு? அந்த நிகழ்வு ஒன்று நடக்க போறது. அதற்கு அத்தாட்சியாக, அதற்கு ஒரு சாட்சியை தெரிவிக்கும்படி மோசையும் தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவனா இருந்தான். சரி, மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனா இருந்தான் வாசிக்கிறோம். அந்த வீட்டில் உண்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வீட்டில் உண்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மோசே என்னமா ஒரு ஃபேமிலிக்குள்ள, அவர் குடும்பத்துக்குள்ள உண்மையா இருக்கிறத பத்தி அங்க பேச வர்றாரா? இங்கேயே நம்ம வாசிப்போம், இதே 3ஆம் அதிகாரத்திலேயே. அந்த வீடு யாரா? 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவே அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். சோ இந்த இடத்துல எதை தேவனுடைய வீடு என்று வசனம் சொல்லுதுன்னா, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு சபையாக இருக்கிறாங்களோ அந்த சபை தான் தேவனுடைய வீடு. அதனால நம்ம சொல்லுவோம், தேவனுடைய வீடு எது? சபை. இந்த சபை என்ன அர்த்தம்? இந்த கட்டணம் கிடையாது. சபையில வர்றாங்கல்ல, ஒருவேளை உங்க விசுவாசிகள் 10 விசுவாசியாக கூட இருக்கலாம், அது சபை. ஒருவேளை 100 விசுவாசியாக இருக்கலாம், 1000 விசுவாசியாக இருக்கலாம். அந்த 1000 பேரும் சேர்ந்ததான் என்னது? இங்க இருக்கிற சபை. அந்த சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருந்தார். அதற்கு ஒரு அத்தாட்சியாக, சாட்சியாக மோசையும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தான். அப்ப நமக்கு முன்பாக, நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஊழியராகி இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய எஜமானாக, அவர் நம்முடைய தேவனாக, அவர் நம்முடைய மனவாளனாக, அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருந்தாலும் ஒரு அற்புதமான உறவு இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? உண்மையுள்ள ஊழியராய் இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரு? அப்ப அவருக்கு ஊழியம் செய்கிற நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாகத்தான். உண்மை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல ஊழியம் செய்யலாம், ஆத்துமாக்களை கூட கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரலாம், அதை வச்சு பெரியாளா கூட நம்ம மாறலாம். ஆனா ஆண்டவர் வரும்போது நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? அவரு அந்த வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என் மனசுல ஒரு ஏக்கம் ஓடுது. என் இயேசு ராஜா வானத்துல வரும்போது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடணும், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில உண்மையா இருந்தால் அநேகத்திலே என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு ஆண்டவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஊழியர் மீட்டிங்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எப்படி வேணாலும் நான் பேசலாம். எனக்கு அந்த திறமை இருக்கிறது, அப்படி என்னாலையும் பேச முடியும். இதே திருநெல்வேலியில, திசையின் வெளியில பெரிய பெரிய ஊழியர்கள் வந்து பேசின இடத்துல நான் பேசினேன். 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த நற்செய்தியை கேட்டார்கள். அங்க மட்டும் இன்றைக்கு சில ஊழியர்கள் செய்யற ட்ரிக்கு போல நான் வந்து, மகளே தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு விட்டுருந்தேன்னா, யார் அந்த சாந்தி, கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார் என்ன 4 ஒரு தீர்க்க தரிசனத்தை அள்ளி விட்டுருந்தேன்னா, நான் நம்பர் 1 அடுத்த தீர்க்கதரிசி யாரு தான்? நான் தான். அந்த செய்தியை யூடியூப்ல எடுத்து கேட்டு பாருங்க. பிளைனா நற்செய்தினா என்ன, சுவிசேஷம்னா என்ன, அந்த 3 நாள் செய்தியிலையும் அதை தான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்காக நிறைய எனக்கு புக்கிங் ஆகும்னு ஆசைப்பட்டு நான் போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க நான் என்ன செய்யல, விரும்பல. எதற்காக என்னை தேவன் அழைத்தாரோ அதற்காக மட்டுமே இங்க கிரியை செய்ய நான் என்ன செய்யறேன், விரும்புறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, பிதா என்னத்தை எனக்கு காண்பிக்கிறாரோ அதே அல்லாமல் குமாரன் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாரா, பேச மாட்டார். தேவன் எனக்கு காண்பிக்காத எதையும், தேவன் எனக்கு சொல்லாத எதையும் நானா மிகைப்படுத்தி
என்னுடைய எண்ணத்துல இதையெல்லாம் பேசுவோம், என் மைண்ட்ல தோன்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டு நான் பிரபலமாயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள என்ன இல்ல. அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நான் கூட உண்மையுள்ளவரா என்ன செய்யணும்? இம்ப்ரெஸ் பண்ணிட்டு யாருனாலும் பேசிட்டு போயிடாதுங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனம் நமக்கு என்ன செய்யாது? காதுக்கு இனிய பிரசங்கங்கள் என்னைக்குமே நமக்கு பெருசா என்ன செய்யாது? உதவாது. ஏன்னா அது ஏட்டு சுரக்காய். வரைபடத்தில் இருக்கிற சுரக்காய் சாப்பாட்டுக்கு உதவுமா? அது மாதிரி காதுக்கு இனிய பிரசங்கங்கள் என்னைக்குமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது என்ன செய்யாது? தீனி போடாது. இன்னைக்கே உங்க சபையில போய் நீங்க நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை பேசி பாருங்களேன், அவ்வளவு சீக்கிரம் மக்களுக்குள்ள காதுல நுழையாது. அதே சமயத்துல செவிக்கினிய உபதேசத்தை பேசி பாருங்களேன், எல்லாரும் கையை தட்டி என்ன செய்வாங்க? உங்களை கொண்டாடுவாங்க. இயேசுநாதர் வந்தப்பையும் அவர் பேசின மெஜாரிட்டியான உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் கேட்டீங்கன்னா, கடினமான உபதேசம். கடினமான உபதேசத்தை செஞ்சா இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு இயேசுநாதருக்கே தெரியும் தான். ஆனா அவர் சொல்லிட்டாரு, பிதா எதை காண்பிக்கிறாரோ, எதை பேச சொல்லுகிறாரோ அதேதான் குமாரன் என்ன செய்வாரு? பேசுவார் என்று சொல்லியிருக்கார். அருமையான தேவனுடைய ஊழியர்களே, நீங்களும் இதை ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எப்படி வேணா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். நமக்கு அந்த பாதை இருக்குது, அந்த வழி இருக்குது, அந்த திறமைகள் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும். கண்டிப்பா எதையாவது ஒன்று பேசி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ஏமாத்தி நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல என்ன செய்யலாம். இன்னைக்கு பலர் அப்படி உருவாகி இருக்கிறாங்க. ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, நான் ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த அழைப்பை நிறைவேற்றும் போதுதான் அவர் மேகத்துல வரும்போது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமா உண்மையா இருந்தது அர்த்தம் இல்ல. கொஞ்சமா உண்மையா இருக்கிறத பத்தி இயேசு பேசல. உங்ககிட்ட கொடுத்த கொஞ்சத்துல கூட நீ நேர்மையா இருந்தேன்னு சொல்ல வர்றாரு. கொஞ்சத்துல கூட நான் உன்கிட்ட 100 ரூபா தான் கொடுத்தேன், உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்கல. உங்க சபையில ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்த 20 விசுவாசியா கூட இருக்கலாம். அந்த 20 விசுவாசியில அந்த வீட்டில உண்மையுள்ளவரா இருந்து சத்தியத்தை மாத்திரம் சொல்லி அவர்களுடைய நலனை மாத்திரம் நீங்கள் பார்த்து உபதேசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சத்துல. உங்களை நம்பி ஆண்டவர் ஆயிரக்கணக்கான விசுவாசியை கொடுக்காம இருக்கலாம் ஐயா. ஆனா உங்களுக்கு கொடுத்த 10 விசுவாசியில நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் வரும்போது உங்களை என்ன செய்வாரு? பாராட்டிட்டு போயிடுவாரு. சில பேரெல்லாம் 1000 விசுவாசி 5000 விசுவாசி எல்லாம் வச்சிருக்கிறான். 5000 விசுவாசி எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் வரும்போது அவனை பார்த்து என்ன சொல்லுவார்னு என்ன செய்யாது? பூமியில ஆள் படோடமா வாழ்ந்துடலாம். சொகுசு காரிலே வந்து என்ன செய்யலாம்? இறங்கலாம். தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரன் என்று உலகத்திலே காண்பித்துக் கொள்ளலாம். நமக்கும் அந்த மாதிரி ஊழியக்காரன் வசீகரப்படுவான். இந்த மாதிரி நம்ம உருவாயிட மாட்டோமா அப்படின்லாம். நான்லாம் ஒரு காலத்துல ஊழியத்தை ஆரம்பித்த ஸ்டேஜ்ல சில பெரிய இன்னைக்கு இருக்கிற பிரபலமான சில ஊழியக்காரெல்லாம் பார்த்து ஏங்குவேன், இந்த மாதிரி நான் உருவாயிருக்க மாட்டேனா அப்படின்ட்டு. இன்னைக்கு நினைக்கிறேன், ஆண்டவரே சோத்திரம், என் எண்ணத்தை நீங்க கேட்காம விட்டுட்டீங்களப்பா. அவனை மாதிரி நான் உருவாக்கி இருந்தா உலகத்துல பெரிய ஆளா மாதிரி இருக்கலாம். உங்க பார்வையில் எப்படிதான் இருந்திருப்பேன்? ஒண்ணுமில்லாம தான் போயிருப்பேன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம சவுல் ராஜாவா இருந்தார்ல, சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம் ராஜாவா இருந்தாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க பைபிள் நல்லா வாசிங்கன்னா, சவுலினுடைய 2வது வருஷத்திலேயே ஆண்டவர் சவுலை என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டாரு. நீங்க பைபிள் நல்லா வாசிங்க. 2வது வருஷத்துல சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்திலேயே சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டு தாவீதை மனசுல கொண்டு வந்துட்டாரு. ஆனா கடமைக்கு சவுல் என்ன பண்ணா? 40 வருஷம் ராஜாவா இருந்தான். இன்னைக்கு பல ஊழியர்கள் அப்படி ராஜாவாக ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கிறான். 40 வருஷம் மாதிரி இருக்கிறான். ஆனா எங்க அவன் இல்லைன்னா கடவுளுடைய இருதயத்துல. நல்லா கவனிங்க, தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகித்தாரு. சின்ன வயசா இருக்கும் போதே சாமுவேல் வந்து தைல குப்பியை ஊத்தி அபிஷேகம் பண்ணி போயிட்டாரு. அப்பவே ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டாலே. ஆனா அரியணையில சாமுவேல் இது யாரு? தாவீது என்ன செய்யல? அரியணைக்கு போகல. 38 வருஷம் பல பாடுகளை தாவீது அனுபவிக்கிறார். ஆனா உண்மையை சொல்ல போனா தேவனுடைய இருதயத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு தாவீது தான் ராஜாவாக என்ன செஞ்சாரு? இருந்தார். பல சமயங்கள்ல நம்ம தேவனால் தள்ளப்பட்டு போனாலும் கூட பொசிஷன்ல எப்படி இருக்கலாம்? பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம். ஆனா ஒரு இருதயத்துல நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட விஷயத்தோடு கூட இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கங்க. இது நீங்க மற்ற எதுக்காக எதாவது சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரவங்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? கவர்ச்சியா இழுக்கப்படுவோம். பிசாசு அப்படிலாம் தூண்டுவான். அந்த ஊழியக்கார மாதிரி நீ மாறணும், இந்த ஊழியக்கார மாதிரி மாறணும், இப்படி எல்லாம் தூண்டி விடுவான் அவங்க உள்ளத்துல. அப்படி அந்த மாதிரி ஊழியக்காரனா மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? இயேசுநாதரை பார்த்து அவங்க சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலகத்திலே பிரபலமா இருக்கிற விரும்புகிறவன் அந்தரங்கத்துல எவையும் செய்ய மாட்டான், போய் வெளியே செய்ய அப்படின்னு தூண்டி விடுறாங்க.
புரியுதுங்களா? நீ பிரபலமா இருக்க விரும்பினா வெளியே போய் செய்யி. உன்னுடைய காரியத்தெல்லாம் பார்த்துட்டு கூட்டம் கூட்டமா வருவாங்க, நீ உள்ள உட்காந்துட்டு ஊருக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு பரியாசம் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு நாமும் பிரபலமாகணும்னா என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களை அழைச்ச தேவனுக்கு ஒரு நோக்கம் என்ன செய்யுது? அந்த அழைப்பில் இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க. நம்மள சில நேரங்களில் மக்கள் என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வழி ஆண்டவருக்கு மட்டும்தான். உங்க விசுவாசியெல்லாம் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. விசுவாசிகள் புரிஞ்சுக்குருவாங்கன்னு நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பைபிள்ல இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களுமே விசுவாசிகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க. நாம எல்லாருக்கும் ஓடி ஓடி செய்வோம், அவங்க எவ்வளவோ நேசிப்போம். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பெருமளவுல நம்மளை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க நம்முடைய வழியையும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியாது அவங்கனால. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வழியையும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியும். நம்மளாம் மெழுகுவத்திகளை போல நம்மை கரைத்து கொண்டு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு மக்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை தான் ஊழியக்காரன். அதுதான் ஊழியக்காரன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பவுலை குறித்து அன்னைக்கு விசுவாச மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பவுலே, நீ ஊழியக்காரனா, நீ அப்போஸ்தலனா இருந்தா எங்களுக்கு அத்தாட்சி தான்னு கேட்டாங்க. எவிடன்ஸ் என்ன இருக்குது, காட்டுறியா? பவுலினுடைய அப்போஸ்தல அந்த பணியையே அவங்க சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்த்து பவுலை ஒதுக்குனாங்க. ஏன் பவுலை அப்படி ஒதுக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் பவுலை அப்போஸ்தலர்கள் என்று அவங்க ஏற்றுக்கறல? நீங்க 2 கொரிந்தியர் புத்தகம் முழுக்கவும் நீங்க வாசிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வாசிக்க முடியும். அந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேன்மை பாராட்டி அத புத்தீனம்னு பவுல் சொல்றாரு. நான் கொஞ்சம் புத்தீனமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். புத்தீனமா பேசினாலும் நீங்களே இந்த புத்தீனமா நான் பேசுறதுக்கு என்ன பலவந்தம் பண்ணிட்டீங்க, என்னை கட்டாயப்படுத்திட்டீங்க. நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனா இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்தது. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமை, அதிசயம், அற்புதம், வல்லமை எல்லாம் உங்களுக்குள்ள நடப்பித்துச்சு. பவுல் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று மேன்மை பாராட்டி என்ன செய்யறாரு, அங்க காண்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள அன்றைய கொரிந்திய சபை பவுலை தள்ளிருச்சு. பவுல் அங்கீகரிக்கல. பவுலை ஊழியக்காரனா ஏற்றுக்கல, அப்போஸ்தலனை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல தெரியுமா? ஏன் ஏற்றுக்கலனா, பவுல் உண்மையா இருந்தார். உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பெரும்பான்மையான நபர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொய்யா இருந்தோம்னா ஏத்துக்குவாங்க. பொய்யா இருந்தீங்கன்னா நீங்க கடையிலேயே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. அதுல 2-3 வெரைட்டிஸ் இருக்கும். நீங்க டிராகன் ஃப்ரூட்டே எடுத்துக்கங்களேன். நீங்க டிராகன் ஃப்ரூட் இத்தாண்டி இருக்கும் ஒரு பழம் கடையில் இருக்கும். அதே உண்மையான டிராகன் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? சின்னமா இத்தினூண்டு இருக்கும். அது ஹைபிரிட், இது டூப்ளிகேட். அது ஹைபிரிட் டூப்ளிகேட், இது ஒரிஜினல் பழம் இங்க இருக்கிறது. ஆனா மக்கள் எதை விரும்புவாங்க அதிகமா? பழக்கடைக்கு போவங்க, மாதுளம்பழம் நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இத்த நண்டியில் இருக்கும், பல 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 பலன்னு இருக்கும், கண்ணுக்கு கவர்ச்சியா. இந்த பளபளப்பு பார்க்கும் போதே எனக்கு எங்க போய் ஆதியாமம் தான் ஞாபகம் வந்துடுது. பார்வைக்கு கவர்ச்சி. அப்படி நல்ல கடையில பல பலன்னு வச்சிருப்பான். ஆப்பிள் மேல நல்லா மெழுகு போட்டு நல்லா பல பல பலன்னு வச்சிருப்பான். கீழே இன்னொரு பழம் இருக்கும் குறைஞ்ச விலைக்கு. அந்த பழம் 250 ரூபா. அந்த மாதுளம்பழம் கீழே சொறி பிடிச்ச ஒரு மாதுளம்பழம் இருக்கும். மேல ஃபுல்லா அட்ராக்ஷன் பெருசா இல்லாம அங்கங்க சொறி பிளந்து போய் இருக்கும். இது 100 ரூபா சார், அது 250 ரூபா சார். 250 ரூபா எப்படி இருக்குது? பல பல பலன்னு இருக்குது. அதைத்தான் மக்கள் வாங்குவாங்க அதிகமா. உபதேசத்திலையும் பளபளப்பு உபதேசம் என்ன இருக்குது? இருக்குது. பளபளப்பு உபதேசத்தான் அதிகமா விரும்புவான். ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த சொறி பிடிச்ச பார்வைக்கு நலமல்லாதது போல் தோன்றுகிற அந்த பழம் தான் ஆரோக்கியம். அது மாதிரி பைபிள்ல இருக்கிற உண்மையான சத்தியம் மட்டும்தான் ஆரோக்கியம். ஆனா இதை விட்டுட்டு கொஞ்சம் பூச்சி மொழிகி பளபளன்னு வச்சிருந்தா மட்டும்தான் மக்கள் என்ன செய்யறான். இப்ப என்ன செய்யறோம் தெரியுமா? நாம கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருந்து, ஐயா உண்மைய பிளைனா இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம். நம்ம சொல்றது இல்ல, பளபளப்பு தான் மக்கள் விரும்புறான். அந்த பளபளப்பை சொன்னாதான் நமக்கும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா பளபளப்பை சொன்னா எவ்வளவு வருது? 250 ரூபா கிடைக்குது. சொறி பிடிச்சது சொன்னா எப்படி கிடைக்குது? 100 ரூபா தான் கிடைக்குது. 100 ரூபா பெருசா, பளபளப்பு பெருசா? இது நாள் வரைக்கும் நான் பல இடங்கள்ல மீட்டிங் போயிருக்கிறேன். ஒரு டைம் கூட நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதே இல்லை.
அந்த மைண்டே நமக்கு வந்ததில்லை. ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல வெளியூர் மீட்டிங் போகும்போது என்னமா செய்வாங்க, எத்தனை லட்சம் கொடுக்குறீங்க? உங்க இருக்காரு ஒருத்தார் இருக்காரு, பாளையங்கோட்டைக்காரரு. அவர் எந்த மீட்டிங் போனாலும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் குறையாம காணிக்க கொடுத்தாதான் அவர் வருவார். டான்ஸ், பிரேக் டான்ஸ் ஆடுறாரு. 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் வருவேன், இல்லாட்டி கூப்பிடாதானேன்ட்டார் அவர். லட்சக்கணக்கில் இருந்தா தான் நான் வருவேன் அப்படின்ட்டார். காசை பேசி என்ன செய்யுது, காசுக்காகவே அந்த ஊழியம். அவங்ககிட்ட என்ன நற்செய்தி கிடைக்க போகுது? நற்செய்தி மாதிரி இருக்கிற துர்ச்செய்தி தான் கிடைக்கும். ஆனா மக்களுக்கு என்ன தேவை? நற்செய்தி தேவையில்லை, நற்செய்தி மாதிரி இருக்கிற துர்ச்செய்தி தான் மக்களுக்கு தேவை. அதாவது பளபளப்பு, பளபளப்பு பிரசங்கிகள். நீங்களும் ஒருவேளை இந்த பளபளப்பு பிரசங்கத்துக்குள்ள ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களை என்ன செஞ்சிருவாங்க, கடைசியா தள்ளிடுவாங்க. இது நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார், பளபளப்பு பிரசங்கத்தை செய்யாதபடி. அதுக்காண்டி நம்ம தேவனை துதிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம உண்மையா இருக்கிறோம்னு அர்த்தம். எப்படி இயேசுநாதர் உண்மையுள்ளவரா இருந்தாரோ வீட்டிலே, வீடுனா என்ன, சபையிலே, நாமும் இந்த சபையிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள உண்மையுள்ளவர்களா இருக்கணும். பளபளப்பை நோக்கி என்ன செஞ்சிருக்கூடாது. ஏத்துக்கிட்டாட்டி பரவாயில்லையா, பவுலை ஏற்றுக்கல அன்னைக்கு கொரிந்தியர். ஏன்னா நீங்க நல்லா ஏன் கொரிந்தியர் பவுலை அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளலன்னு தெரியுமா? இதுதான் பவுல் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் வரைக்கும், 2 கொரிந்தியர் புத்தகம் லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கிற தப்ப குறிச்சே பேசிக்கிட்டு வருவார். யாரு தப்ப சுட்டி காட்டினா எந்த மக்களுக்கு பிடிக்கும்? நம்மள கண்டிப்பா என்ன செய்யாது, போதர்களாய் நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. தப்ப சுட்டி காட்டினாலே பாசம் என்ன செய்யாது, பிடிக்க. நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே பாராட்டுற மாதிரி பவுல் பாராட்டி 2ஆம் அதிகாரத்திலிருந்து சபைக்குள்ள இருக்கிற தவறான காரியங்களை சுட்டி காட்டிக்கிட்டே வருவார். கொரிந்திய சபை பார்த்தா ஆண்டவர் பேசுறாரு, பவுல் பேசுறாரு. உங்களுக்குள்ள ஒரு விபச்சார பாவம் செய்யறான், அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத விபச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறான், தன்னுடைய அம்மா ஸ்தானத்தில் இருந்த ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் உள்ள. அதுல இருந்து ஆரம்பிச்சு பெண்கள் முக்காடு போடணுமா போடக்கூடாதா, கர்த்தருடைய பந்தியில ஒருத்தன் அதிகமா குடிச்சு வெறியா இருக்கிறான், சாடிக்கிட்டே வருவார். அந்த சபையில் இருக்கிற எல்லா தவறு, அந்நிய பாஷை எதுல தான் இருக்குது, கொரிந்தியர்ல தான். அந்நிய பாஷை உள்ள உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா கொரிந்திய சபையில உண்மையான அந்நிய பாஷை பேசினாங்க. இன்னைக்கு வெண்டிகா சபையிலாம் உண்மை அந்நிய பாஷை பேசல, வாயில வளர்றாங்க. அந்நிய பாஷைனா என்ன, மற்ற மொழிகளை பேசுவது, மற்ற லாங்குவேஜ். ஆனா அவங்க உள்ள லோக்கல் சபையில உட்காந்து அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கும்போது பவுல் அதை என்ன செஞ்சாரு, எதிர்த்தார். அன்பு இல்லை, அந்நிய பாஷை மட்டும் இருக்குது. ஐயா அன்பு தான் இங்க முக்கியம். அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க பெரிய தேவ தூதருடைய பாசையே பேசினாலும், உன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், உனக்கு உள்ளதை எல்லாம் அன்னதானம் பண்ணினாலும், அன்பு உனக்குள் இராவிட்டால் நீ ஒன்றுமில்லை. ஆனா கொரிந்திய சபை என்ன தூக்கி தலையில தூக்கி அந்நிய பாஷை வச்சுக்கிச்சு. அந்நிய பாஷை தான், அந்நிய பாஷை தான் எல்லாம், அந்நிய பாஷை இல்லைன்னா ஒண்ணுமில்லை, இப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தனாலதான் அன்பு தாண்டா பிரமாணம். நீ இந்த உலகத்துல பேசுற மொழியே இல்ல, தூதர் பேசுற மொழியே பேசினாலும் அன்பு உனக்குள் இல்லாவிட்டால் நீ எல்லாம் திட்டுக்கிட்டே வர்றாரு பவுல். 14ஆம் அதிகாரம் முழுக்கவும் அந்நிய பாஷையை வச்சு திட்டுன்னு திட்டுவாரு அன்றைய கொரிந்திய சபையை பார்த்து. 2ஆவது நிருபம் எழுதுறாரு, அதுலயும் திட்டாரு கொரிந்திய சபையில. ஏன்னா சபை சரியில்லை, சீர்கெட்ட நிலைமையில போச்சு. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இல்லாம வித்தியாசமான தவறுகள் அந்த சபைக்குள் நுழைஞ்சப்ப பவுலடிகள் நிருபம் எழுதி கொஞ்சிக்கிட்டே இல்ல, அந்த சபையை திட்டிக்கிட்டே எழுதுவார். திட்டனாலதான் பவுல அப்போஸ்தலனே இல்ல அப்படின்னு என்ன செஞ்சாங்க. நீங்க உண்மையா ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்க ஊழியனே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசுநாதரை எதுக்கு இஸ்ரவேல் மக்கள் மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல? வாழ்க்கை முழுவதும் மேசியா எப்போது வருவார், மேசியா எப்போது வருவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. யூதர்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தான். இப்பயும் அந்த அழுகையின் சுவர், ஒரு சுவர் இருக்குது, அதான் மிஞ்சி போனது. சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்துல இருக்கிற கொஞ்சோண்டு எச்சம் பாத்தீங்கன்னா அந்த அழுகையின் சுவர். அந்த சுவர்ல போய் யூதர்கள் எப்ப பார்த்தாலும் முட்டி மேசியாவே வாரும், மேசியாவே வாருன்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையிலே 2000 வருஷத்துக்கு முன்னால யார் வந்துட்டா, மேசியா கண்ணு கூட நின்னுட்டாரு. ஆனா அந்த மேசியாவை அவனால என்ன செய்ய முடியல, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அவன் மைண்ட்ல வச்சிருக்கிற மேசியா மாதிரி அவர் இல்ல. மேசியா அவர் மாதிரி தான் இருப்பாரு. அவர் மாதிரி இருக்கிற அந்த ஒரிஜினல் மேசியா நம்ம ஏற்றுக்கணும். ஆனா யூதரை ஒரு மண்டையில ஒரு மேசியாவை ஏற்றி வச்சிருந்தான். இப்படித்தான் அவர் இருப்பார். இந்த மாதிரிலாம் கடிந்தெல்லாம் பேச மாட்டார். நமக்கும் ஆதரவா இருப்பார், அவர் நமக்கு லாயலா இருப்பார். அருவாவோட ரோமர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு என்ன செஞ்சிருவாரு, ராஜ்யத்தை அப்படி பிடிச்சி நிப்பாட்டுவார். இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இயேசுநாதர் அன்பையும் கருணையும் மன்னிப்பையும் போட்டு இருதயத்திலே ராஜ்யத்தை சொன்ன உடனே இவனுக்கு அந்த மேசியாவை பிடிக்கல. உடனே இயேசுநாதரை என்ன செஞ்சிட்டான், கொலை செய்ய திட்டம் போட்டுட்டான். இயேசுநாதர் பிதாவுக்கு உண்மையா இருந்தபடினால அவருக்கு என்னதான் கிடைச்சிச்சு, ஏத்துக்கறல இயேசுநாதர்.
யூதர்கள் இயேசுவை மேசியாவாக இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அவர் உண்மையா இருந்த ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா மற்ற ஆட்கள் எல்லாம் மேசியாவை ஏற்றுக்கொண்டான். மற்ற ஆட்கள் இவர் தான் மேசியாவா இருப்பாரு. நீங்க ஈத வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா கண்டவெல்லாம் வந்து நான் தான் மேசியான்னு சொல்லும் போது அவனை ஒரு பெரிய கூட்டம் பின்பற்றி போனுச்சு. வரலாற்றை நீங்க எடுத்து வாசிக்கும் போது தான் பாக்குறோம். நிறைய பேர் மேசியான்னு அங்கீகரிச்சா. பின்னால்தான் தெரிஞ்சு ஐயோ இந்த ஆளை போய் நம்பி பின்னால போயிட்டோமே. காலம் போன கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இந்த ஆள் மேசியாவே இல்லையே, இவர் மேசியா நினைச்சு போயிட்டோமே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே மேசியா வந்தப்ப அவர் உண்மையை சத்தியத்தை சத்தியமாக பேசினால அவர்களே அங்கீகரிக்கவில்லை. நாமும் உண்மையா இருந்தோம்னா தப்ப சுட்டி காட்டணும் நம்மளே ஒருவே என்ன செய்ய மாட்டான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்மள இந்த உலகம் அங்கீகரிக்கலனாலும் பரவாயில்ல. ஒருவேளை சபை மக்களே கூட பவுலடிகள் சபை தான் அங்கீகரிக்கல. அவரை பவுலடிகளை தேவன் நேரடியா என்கவுண்டர் கொடுத்து ரட்சித்து அப்போஸ்தலனாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்காரு. ஆனா பவுலடிகளை கொரிந்தியர் தன் சொந்த ஜனங்களை யாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, யாருக்காக இரவும் பகலும் கண்ணீர் வெடித்து, யாருக்காக அழுது புலம்பி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தாரோ அந்த ஜனங்களே அவர் என்ன செய்யல. அந்த வழி எவ்வளவு பெரிய வழின்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நேசிச்சு, நீங்க சத்தியம் சொல்லி, நீங்க அந்த எல்லாத்தையும் கட்டி அதுவே நெஞ்சில ஒரு நாள் எட்டி மிதிக்கும் போது உங்களுக்கு வழி எப்படி இருக்கும்? இயேசுநாதரை யூதர்கள் சிலுவையில் அறையும் போது அவருக்கு இருந்துச்சு பாருங்க ஒரு வழி. வேதம் சொல்லுது, அவர் தன்னுடையதிலே வந்தால் தன்னுடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழி எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்களேன். இயேசுநாதர் தன்னுடையதிலிருந்து வந்தாராம். ஏன்னா அந்த இஸ்ரவேல் சந்ததியை தெரிந்தெடுத்த நோக்கமே, ஆபிரகாமை முன்குறித்த நோக்கமே, அந்த சந்ததியிலிருந்து நான் வந்து பிறந்து உலகத்திலே ரட்சிப்பை அந்த சந்ததியே எழுப்பி இயேசுவை கொலை செய்யும் போது அந்த வேதனை எவ்வளவு பெருசா இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்து உண்மை ஊழியனா இருந்து அந்த வேதனை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையில மட்டும் நினைச்சு. நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படித்தான் செஞ்சாங்க. உண்மையை விட்டுறாதீங்க. ஆண்டவர் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் வரும்போது உங்களை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்லணும்? உண்மையும். ஒரு கூட்டம் அவரை பார்த்து சொல்ல போகுது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பேய்களை விரட்டினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அந்நிய பாஷையை பேசினோம் அல்லவா, ரிகாலாரா சந்தாராபா தூராபாகா தனபாகதாராபா பேசினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் எல்லாம் செஞ்சோமே, உங்க நாமத்துல செஞ்சோமே. ஆண்டவர் என்ன சொல்லுவாரா அவங்கள பார்த்து? அக்கிரம செய்கைக்காக அந்த இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. இயேசுநாதர் பேரை சொல்லி பேய விரட்டி பிசாசை விரட்டி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் முறைச்சு அக்கிரம செய்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே அந்த பேய விரட்டினது அந்த அந்நிய பாஷை பேசுறது கர்த்தர் செய்யலதெல்லாம். இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இவன் பண்ணதெல்லாம் கர்த்தர் தான் செஞ்சு நம்ம செய்யறோம் போலன்னு ஒரு மாய பின்பத்துல இருந்து கொண்டு அவன் என்ன செய்யறான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறான். போலி தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறது தேவாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வெளிப்படுத்துகிறார். உங்க மனசு ரொம்ப உடைஞ்சிருக்குது, ஊழியத்துல நிறைய பாரத்தோடு இருக்கிறீங்கன்னு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பிரதர்? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? ஆமா, எத்தனை பிள்ளைங்க? கர்த்தர் வெளிப்படுத்தினார். 2ன்னு காட்டினார் எனக்கு. பிரைஸ் எல்லாம் 2ன்னு என் மைண்ட்ல காட்டினாரு. கரெக்டா 2 அப்படின்னு. ஆண்டவர் ஜே அப்படிங்கிற ஒரு இனிஷியலை காட்டுறார். ஜே. உங்க ஃபேமிலியில யாராவது ஜேங்கிற ஆரம்ப இனிஷியலோட பேர் இருக்கா? எஸ், பிரைஸ் தி லார்ட். கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஹalleluya. பாத்தீங்களா, ஜேங்கிற பேர்ல ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னேன். அவங்க கரெக்டா என்ன செஞ்சுட்டாங்க, ஜேன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் தீர்க்கதரிசனம் ஐயா. இவன் என்ன பண்றாமா, கர்த்தர் தான் வெளிப்படுத்துறார். மண்டையில தோன்றதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இப்படி தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறான். இப்படி எவன் வேணாலும் தீர்க்கதரிசனம் என்ன செய்யலாம். உண்மையிலேயே நான் செஞ்சு காட்டியிருந்தேன்னா இங்க ஒரு கிரௌட் இருந்துச்சுன்னா என்னை ஒரு தீர்க்கதரிசனம் என்ன பண்ணிருக்கோம்? புரியுதுங்களா இந்த ட்ரிக்கு? இது எல்லாம் தந்திர வேலை. இயேசுநாதரை பயன்படுத்தி அற்புதம் செய்யறேன், அடையாளம் செய்யறேன், இந்த தந்திர வேலை செஞ்சுக்கிட்டு நான் ஒன்னும் புரியல. அவர் அங்கிருந்து வரும்போது என்ன பார்த்து உண்மையும் உத்தவங்கள ஊழியக்காரன்னு சொன்னாலுமே நான் இப்படி ஏமாத்தி என் பேரை மக்கள்கிட்ட பெருமைப்படுத்தி காட்டிடுறேன் ஐயா. ஆனா அவர் வரும்போது என்ன அங்கீகரிக்கணுமே. எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப நம்ம ஜீவனை என்ன செய்யறோம்? கள்ளத்தனமா நம்ம எதை செஞ்சாலும் ஊழியத்துக்குள்ள அது எல்லாரும் நம்ம ஜீவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்க இருக்கிற கொஞ்சம் ஊழியக்காரரா இருந்தாலும் ஜீவனை நஷ்டப்படுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. இருக்க தரிசனம் இயேசுவின் நாமத்துல
தீர்க்கதரிசனம் அற்புதம் அடையாளம் இல்லையா, அவர் சொன்னா செய்வேன், சொல்லாத எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன். அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை மட்டும் தான், என்ன எழுதி இருக்குதோ அதை மட்டும் தான் செய்வேன். இதுக்கு மிஞ்சி, இந்த வார்த்தைக்கு மிஞ்சி நான் என்ன செய்ய மாட்டேன், ஒன்று செய்ய மாட்டேன். மனுஷன் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலாம் சரி, நான் உண்மையா தான் இருப்பேன். ஏன்னா உண்மையா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை நம்ம கையில ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா. எதை நம்பி கொடுத்திருக்கிறாரு. நீங்க அப்படியே ஆண்டவர் பாதத்துல அள்ளி சரிச்சிருவீங்க ஆத்துமாக்களை, அதுக்கு அவங்களை கொடுத்துருக்காரு. உண்மையா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்கன்னு தான் உங்களை ஊழியக்காரன் வச்சிருக்காரு. எதுக்கு எங்கேயோ ஒரு கடை நிலையில இருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து எப்பயோ செத்து மடிய வேண்டிய எண்ணெய் ஏன் ரச்சிச்சு இன்னைக்கு உங்க முன்னால வச்சிருக்கிறாரு. உண்மையுள்ளவன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போடலாம் ஐயா, ஆனா இந்த நெருப்பை போட்டு இந்த கடைசி காலம் விசுவாசிகளுக்கு மட்டும் தந்திரமா கிரியை செய்யற நாட்கள் இல்லையா, ஊழியர்களையும் வஞ்சிக்கிற ஒரு காலம் இந்த காலம். மற்றவர்களை பார்த்து நாமும் விழுந்து போய் அந்த ஊழியக்கார மாதிரி நானும் ஆணிட மாட்டேனா அப்படின்னு ஏங்கி போலி ஊழியரிடத்துல போய் ஏமாறக்கூடிய காலம் இந்த காலம். பெரிய ஊழியர்களை பார்த்து நாம என்ன செய்யறோம், அது மாதிரி நம்ம மாறிட மாட்டோமா நினைக்கிறோம். நீங்க ஆசைப்பட வேண்டிய ஒரு ஊழியக்காரன் பைபிள்ல இருந்து பார்க்கணும். நீங்க ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படணும், பவுலை பார்த்து பவுல் மாதிரி ஊழியம் செய்யணும். பேதுருவை பார்த்து பேதுரு மாதிரி நான் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். இயேசுவை பார்த்து இயேசு மாதிரி நான் ஊழியம் செய்யணும். இப்படித்தான் போடுமே ஒழிய உலகத்துல இருக்கிற திருட்டு ஆட்களை பார்த்து அவனை மாதிரி ஊழியம் செய்யணும், இவனை மாதிரி ஊழியம் செய்யணும், அவனை மாதிரி பிரபலம் அடையணும், இவனை மாதிரி நோ நோ நோ. நம்ம இயேசு மாதிரி ஊழியம் செய்யலாம் என்ன செஞ்சிருக்கோம், அழைக்கப்பட்டு. என்கிட்ட கொடுத்த கொஞ்சத்துல நம்ம என்ன செய்யணும், ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம். பவுலடிகளை அன்னைய சபையை ஏத்துக்கறல, கொரிந்திய சபையை ஏற்றுக்கறல, பரவாயில்ல, நான் உண்மையா தான் என்ன செய்வேன், நான் உண்மையா தான் இருப்பேன், மிதமிஞ்சி எதுவும் பேச மாட்டேன். ஆமோஸ் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. நம்ம பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்களை பார்ப்போம், அவங்களெல்லாம் பார்த்து மெச்சிக்கிடுவோம், ஆனா அவங்களாம் பட்ட பாடுகளை மறந்துடுவோம். ஆமோஸ் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை அவனை ஏற்றுக்கறல தெரியுமா உங்களுக்கு. ஏன், உண்மையா இருந்தா ஏத்துக்க மாட்டான், போலியா இருந்தா ஏத்துக்குவான். நவரசமா பேசினா என்ன செய்வாங்க, உண்மையை பேசினா ஏத்துக்க மாட்டாங்க தான், புறக்கணிப்பாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. ஆமோஸின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 12, 13. நல்லா கவனிங்க. அமத்சியா. அமத்சியா யாரு, அமத்சியா யாரு, ஆசாரியன், ஊழியக்காரன். சரிங்களா. அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிற ஆமோஸே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடி போயிரு, அங்கே அப்பத்தை சாப்பிட்டு அங்க வேணா ஓடி போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, இங்க என்ன செய்யாத, நீ இங்க தீர்க்கதரிசனம் உரைக்காத, இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள நீ தீர்க்கதரிசனம் உரைக்காத, இங்க நாங்க ஆசாரியா நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஆமோஸை விரட்டுறான், போய் அங்க சாப்பிட்டு அங்க போய் ஓடிக்கோ, இங்க தீர்க்கதரிசனம் உரைக்காத, உன்னை எல்லாம் இங்க வர விட மாட்டோம். ஏன், ஆமோஸ் என்ன சொல்றாரு, நீ நல்லா ஆமோஸ் புத்தகத்தை வாசிங்க. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று, ஏன்னா இவர் யாரு, இவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் ஆமோஸ், இவர் ஒரு அத்திப்பழத்தை பொறுக்கி சாப்பிடுற ஒரு ஆள் யாரு, ஆமோஸ். இவர் ஒரு தீர்க்கதரிசி இல்ல, இவங்க அப்பா தீர்க்கதரிசி இல்ல, இவங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்கோ ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் உண்மையா இருந்ததுனால அந்த ஆமோஸை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவன் யாரு, உள்ள இருக்கிற ஆசாரியன், இவன் உள்ள ஆசாரியனாவே இருக்கிறவன், ஆனா இவங்கிட்ட என்ன இல்ல, கர்த்தருடைய வார்த்தை இல்ல. இன்னைக்கு ஆசாரியர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்ல, ஆனா ஆசாரியர்கிட்ட தான் என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஆசாரியரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இல்ல, அதனாலதான் தெருவில் போற ஆமோஸை கர்த்தர் என்ன செய்யறாரு, தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு தெருவுல அங்கங்க அத்திப்பரத்தை பொறுக்கிட்டு இருந்து ஆடு மேய்ச்சிட்டு ஆமோஸ் அழைச்சு அவனுக்கு வார்த்தையை கொடுத்து அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனத்தை என்ன செய்யறாரு, உரைக்க வைக்கிறார். ஆனா உள்ள உட்கார்ந்திருக்க ஆசாரி என்ன செய்யறான், சொகுசா தின்னுட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை இடம் கொள்ளாமல் ஆண்டவர் பெருக செய்ய போகிறார், நீங்க நினைச்சதெல்லாம் வாய்க்க போகிறது, என்ன ஆசையோடு இந்த இடத்துல வந்தீர்களோ இப்பொழுது கர்த்தர் உங்கள் ஆசையை நிறைவாக்கி போகும்போது நிறைவான நன்மைகளை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள், கையை தட்டி. இந்த மாதிரி பேசுறதா அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள். ஆனா ஆமோஸ் என்ன செஞ்சாரு, நீ என்ன தப்பு செய்யற, மனம் திரும்பு இஸ்ரவேலே, மனம் திரும்பு இஸ்ரவேலே, மனம் திரும்பு இஸ்ரவேலே, பாகால சேவிக்காத. இத சொன்ன ஆமோஸை அடிச்சு விரட்டுறான், போ ஓடி அந்த ஊருக்கு, இங்கெல்லாம் வராத, கேவலப்படுத்துறான், அசிங்கப்படுத்தி விரட்டுகிறான்.
ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கிட்ட தான் இருந்துச்சு? ஆசாரியன்ட்டு இல்ல, ஆமோஸ் இருந்துச்சு. எரேமியாவை பார்க்கிறோம். எரேமியாவை எங்க தூக்கி போட்டாங்க தெரியுமா? மக்கள், இஸ்ரவேல் மக்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அவன் சொல்ல கேட்காம அவனை பிடித்து எங்க கொண்டு போனா? பிரபுக்களிடத்துல கொண்டு போய் காவல் செய்யும்படி ஜெயில போட்டாங்க தூக்கி. கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா நேர்மையா கலப்படம் இல்லாம சொன்னோம்னா இப்படித்தான் நம்மளை என்ன செய்வாங்க. ஆனாலும் அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. நம்மளை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவரா என்ன செய்தாரு? கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார் அதை மட்டும் சொல்லுவோம். மக்களை எப்படியாவது சீர்திருத்தி கர்த்தரிடத்தில் சேர்க்கதான் முயற்சி பண்ணுமே ஒழிய நவரசமான வார்த்தைகளை சொல்லி பளபளப்பான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இருதயம் விரும்புகிற வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கடைசி நாட்களில எப்படிப்பட்ட உபதேசத்தை மக்கள் கேட்பார்கள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. செவிக்கினிய உபதேசத்தை கேட்க விரும்புவாங்களாம். என்ன உபதேசம்? திருப்பி சொல்லுங்க. செவிக்கு. இப்ப பாக்குறீங்கல்ல, நிறைய இடங்கள்ல மீட்டிங் பிரசங்கம் எல்லாம் கேட்குறீங்க. என்ன உபதேசம்? காதுக்கு இனிய உபதேசம். அவர் சூப்பரா பேசுறாரு, என்ன அவர் பூஸ்டா நல்லா பேசினார்ல. ஆனா ஒரு வசனம் கூட எடுத்து பேசிக்க மாட்டார். ஒரு வசனம் எடுத்து பேசிக்க மாட்டாரு. ஆனா பிரசங்கம் மட்டும் எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையா இருக்கும். யாரையும் நோகடிக்கிற மாதிரியே இருக்காது. யாரையும் நோகடிக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு ஊழியர் சொன்னாரு, ஒரு ஊழியரை பத்தி பாராட்டி எழுதினாரு. அந்த ஊழியர் இதுவரைக்கும் யாரை குறிச்சு என்ன பேசலையா? குறை பேசல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய காரியம். நான் சொல்றேன், நீங்க உலகத்துல தப்பானவனை பார்த்து குறை பேசாம இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனே இல்ல. ஒன்று தெரியுமா? உங்களை பல நோக்கத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? குறை பேசுற நோக்கம். என்ன நோக்கம்? உங்களுக்கு தான் அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. குறை பேசுற நோக்கம். தெருவில் போறவனுக்குன்னா குறை பேசுற இதெல்லாம் இல்லை. நீங்க தான் போதகர், நீங்க தான் டீச்சர். அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? குறைய கண்டுபிடிக்கணும். ஸ்கூல்ல ஒரு 100 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. 100 மாணவர்களுக்கும் பேப்பரை பாக்குறீங்க. ஒருத்தன் கோழிக்கு இருக்கிற மாதிரி கிளிக்கிருக்கான், ஒருத்தன் மலையேறுது வார்த்தை இங்க தொடங்கி இங்க எழுதியிருக்கிறான், ஒருத்தன் சம்மந்தம் இல்லாம எழுதியிருக்கிறான் என்னென்னமோ. இப்போ ஒரு ஆசிரியர் பாக்குறாரு, உண்மையிலேயே அவர் நல்ல ஆசிரியர் அப்படின்னு பேர் வாங்கணும்னா என்ன செய்யலாம்? 100 பேருக்கு 100 மதிப்பெண். எல்லாத்துக்கும் பதிலளிச்ச விட 100 மதிப்பெண். ஒரே ஒரு மார்க்குக்கு எழுதினவனும் 100 மதிப்பெண். எல்லாம் போட்டீங்க. இப்ப மாணவர்கள் என்ன ஆவா? குஷி ஆயிடுவான். ஓ குட் டீச்சர், நான் வெறும் வெள்ளை பேப்பர் தான் கொடுத்தேன், வெள்ளை பேப்பர்ல என்ன வந்திருக்குது? 100 வந்திருக்குது. குட் 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 குட். அவார்டு கொடுப்பாங்களோ உங்களுக்கு? கூட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் வரும்போது நமக்கு அவார்டு கொடுக்கணும். அவார்டு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? எவன் என்ன கிளியர் பண்ணிருக்கானோ அதுக்கு தான் மார்க் போடணும். ஒண்ணுமே எழுதானுக்கு முட்டை தான் போடணும். இதை தப்பு பண்ணிருக்கான் ஒரு இடத்துல, தப்புன்னு போடணும். இடத்துல நிறைய டீச்சர்ஸ் பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்போது அங்க இன்ட் போட்டு அடிச்சு தப்பு பண்ணிருப்பாங்க. அதான் நல்ல ஆசிரியர். நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னா தவறு என்ன செய்வாங்க? தவறு என்று சுட்டி காட்டி இது நீ சரி பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம தவறுன்னு சொன்னாதான் நாளைக்கு அவன் தவறை செய்யாம என்ன செய்வான்? இருப்பான். இப்ப தவற நம்ம ரைட் டிக் போட்டு ஃபுல் மார்க் போட்டோம்னா அவன் கடை சாகிற வரைக்கும் எப்படிதான் இருப்பான்? அவன் குட்டா மாறவே மாட்டான். அவன் எப்படி மற்றவனை உருவாக்குறது? எளிமைவை அந்த மாணவன். அவன் நம்ம ஊழியக்காரனாக நம்மளுக்கு இப்போ ஒரு மைண்ட் எல்லாரும் போதிச்சு வச்சிருக்கான். என்ன தெரியுமா? யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது? குறையெல்லாம் சொல்லாதீங்க சார். குறை சொல்றவன ஊழியக்காரனே இல்லை, இப்படி வலிக்க வேண்டாம். இப்ப குறை சொல்றவன் குறை சொல்றவன் ஊழியக்காரனே இல்லைன்னா பைபிள் ஒரு பையன் ஊழியக்காரன் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே குறை பேசியிருக்காங்களே. வாசிச்சோம், எரேமியாவை கொண்டு போய் கிணத்துல போடுறதுக்கு என்ன காரணம்? எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறைகளை, அன்றைக்கு இருக்க ஆசாரியருடைய குறைகளையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாலும் தூக்கி போட்டான். ஆமோஸ் எதுக்கு விரட்டான்? ஆமோஸ் அன்னைக்கு செஞ்ச மக்களுடைய எல்லா அறியாமைகளையும் எல்லா விக்கிரகாராதனையும் தவறுகளையும் அவருடைய தவறான உபதேசங்களையும் சுட்டி காட்டிட்டே வந்தாரு. ஆமோஸ் தூக்கி விரட்டினான். இயேசுநாதர் எதுக்கு கொலை செஞ்சாங்க? இயேசுநாதர் நியாயப்பிரமாணத்தை ஓய்வினால கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுநாதர் அதெல்லாம் தேவையில்ல, ஓய்வினால நன்மை செய்யடான்னு சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா ஆக்சுவலா வசனமே என்ன சொல்லுதுன்னா, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் கடவுள் ஓய்வு நாள் கொடுத்துருக்காரு. அப்படித்தானே? சபைக்கு இன்னைக்கு மக்களை கூப்பிடுறோம். எதுக்காக கூப்பிடுறோம்? அவங்க நல்லா இருக்கிறது தான் கூப்பிடுறோம். அந்த ஒரு நாளாவது கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கும் போது உனக்கு ஆவிக்குரிய பலன் கிடைக்குதியா? ஓ நல்லதுக்கு தான் சபை. அந்த கடினமா போட்டு வல்லேட்ட செத்து போயிருவேன், ஆலயத்துக்கு வரலாம் அவ்வளவுதான், ஆண்டர் மர்கையா பண்ணி அப்படி இல்லை. நீங்க வந்தாதான் நீ நல்லா இருப்ப, அதனால நான் கூப்பிடுறேன்.
ஸ்கூலுக்கு வந்தாதான் நீ நல்லா படிப்ப, ஸ்கூலுக்கு வந்து நல்லா படிச்சாதான் நீ டாக்டரா இன்ஜினியரா மாற முடியும். கட்டடிச்சு லீவ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ரிசல்ட் என்ன செஞ்சிடும், காமிச்சிருந்தியா. சபைக்கு ஏன் உன்னை வர சொல்றேன்னா, நீ டாக்டர் இன்ஜினியரா அவன் எப்படி உலகத்துல படிச்சு முன்னேறானோ ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ முன்னேறனா எங்க தான் வரணும், இங்க வரணும் சபைக்கு. அதுக்கு தான் உன்னை வலுக்கட்டாய் கூப்பிட்டே இருக்கிறோம். சில பாசு கோவம் வந்து உன்னை கத்தர் கொன்றுவாரு, சபைக்கு வராம அங்க போறிய இப்படி வார்த்தைகள் இப்படி கரெக்டா நம்ம போதிக்கும் போது மக்கள் புரிந்து கொண்டு என்ன செய்வாங்க. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றவங்க, நான் உங்களுக்கு ஒரு பிரசங்க மாதிரி எடுத்தா வேற வழி இல்லை. இந்த கடைசி நாட்கள் அப்படித்தானே நம்மளும் நிறைய, ஏன்னா எனக்கும் அந்த ஈர்ப்பெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு நானே நிறைய சமயங்கள பெரிய சில தவறான ஊழியர்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு, நிறைய பேர் எனக்கு பிடிக்கும், அவங்கள மாதிரி நம்ம செஞ்சிட மாட்டோம்னு எனக்கு ஈர்க்கப்பட்டேன். அப்படிலாம் போயிருந்தேன். ஆண்டருக்கு நான் உண்மையா இருந்திருக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவன் தெளிவுபடுத்தி வசனத்தை புரிய வச்சு ஒரு ஸ்ட்ராங்கா, இதுக்கு தாண்டா உன்னை அழைச்சேன், இதுல நில்லுடா, 1000 விஷயம் உலகத்துல உன்னை இழுக்கலாம், உன்னை வேறு திசையில திருப்பி உன்னுடைய பெருமைக்காக ஆடம்பரத்துக்காக வாழ்க்கைக்கு நேரம் உன்னை கொண்டு போயிடலாம் அலசடி, ஆனா உன்னை அதுக்காக அழைக்கிறேன்னு கர்த்தர் ஸ்ட்ராங்கா வசனத்து மூலியமாக பேசினால நீங்களும் அந்த மாதிரி வார்த்தையில நிக்கணுங்கிறக்காண்டி தான் செய்யறேன். ஒருவேளை நிற்கும் போது உங்களை புறக்கணிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க, சந்தோஷமா இருக்கு. வைராக்கியமே என்ன செய்யுங்க. உலகமே நம்மளை எதிர்த்து அடிச்சு விரட்டினா கூட கர்த்தருக்காக உண்மையா, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன், ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வானத்துல இருந்து வரும்போது உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும், சந்தோஷமா அந்த சிரிச்ச முகத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க பார்க்கணும். பார்க்கும்போது ஒரே ஒரு ஒத்த வார்த்தை அவர் வாயிலிருந்து, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் வா என் சந்தோஷத்துல. ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம போகணும். நம்ம உருவாயிட்டோம்னா நமக்கு நம்ம கீழே உருவாக்குறது எப்படிதான் இருக்கும், கரெக்டா இருக்கும். நாம எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்க ஆளும் அதே அளவுக்கு தான் உண்மையா இருக்கும். அப்புறம் ஏன் ஆத்மா உண்மையா இல்லையே, ஏன் ஆத்மா வந்து ஒழுங்கு இல்லையே, ஏன் ஆத்மா லேட் பண்ணுதே, ஏன் ஆத்மா அது பண்ணுதேன்னா, ஆமா நீ எப்படித்தான் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு. நம்ம சரியா இருந்துட்டோம்னா எல்லாமே என்ன செய்யும். முதல் ஒரு ஆடு தப்பு பண்ணுச்சுன்னா பின்னால் இருக்க ஆடெல்லாம் என்ன செய்யும். நம்ம கூட்டமே செம்மறி ஆட்டு கூட்டம். ஆண்டவர் நம்மளை செம்மறி ஆடா இருக்குதான் அழைச்சிருக்கிறாரு. செம்மறி ஆடோட ஒன்று என்ன தெரியுமா, முன்னால ஒரு ஆடு எங்க போதா பின்னால கண்ணை மூடிக்கிட்டு ஆடு போகும். அதுதான் பாஸ். முன்னால போற பாஸ் கரெக்டா எடுத்துட்டாரு வச்சுங்களேன், பின்னால ஒரு ஆடு கண்ணை மூடிட்டு கரெக்டா வந்து சேர்ந்து வர வேண்டிய இடத்துக்கு. முன்னால போற ஆள் சரியா இருக்கணும். பாஸ் சரியாயிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். உலகத்தில் அநேக கள்ள உபதேசிகள், முன்னால போற ஆடு சரியில்லை, பின்னால அது பின்னால ஏகப்பட்ட ஆடு தெரியாமையே போயிட்டு இருக்கு. பாவமா இருக்கு பார்க்கும்போது. அவங்களுக்கு நம்ம சரியாதான் போயிட்டு இருக்கோம். முன்னால ஒரு பாஸ்ட் போறாரு, அவர் கரெக்டா போயிடுவார், அவருக்கு தெரியாது என்ன அப்படின்னு பின்னாலே வந்துட்டு பாவம் எங்க போய் நிப்பாட்ட போறான்னு இல்லை. ஸோ நாம அப்படி என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில உண்மையா இருக்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, உண்மையா இருப்போம். நான் வந்து சொல்லலை, ரொம்ப பாடுகள் மத்தியில அவங்க மத்தியில வந்திருக்கிறேன். இங்க வர முடியாதபடிக்கு நிறைய தடை. பெரிய பெரிய மீட்டிங்ல கூட எனக்கு இவ்வளவு தடை இல்லை. இந்த கிராமத்துக்குள்ள உபதேசம் பண்றதுக்கு ஒரு பெரிய தடை. அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன். உண்மையை சொல்ல போனா இவ்வளவு சத்தமா பேசுறேன், எப்படி என்னால பேச முடியும் தெரியல. கர்த்தருடைய பலன். நம்ம உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, பலப்படுத்துகிறார். ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்றேன். 1 மாசம் திடீர்னு அடிவயிறு வலி, என்னடா வலி எடுத்துருச்சே, இது வரைக்கும் நமக்கு வரலையே அப்படின்ட்டு போனேன். சிகிச்சைக்கு தான் போனேன். எல்லாம் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, கொஞ்சம் அந்த காசு இருந்துச்சுன்னா மற்ற நல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாமே, நம்ம இதுக்கு காசு செலவு பண்ணுமான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேன் பண்ணல சொல்லிட்டாங்க, லிவரில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கு போல, கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. சரி வந்துட்டேன். 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வலி. ஐயோ மறுபடியும் வலிக்குதே, தாங்க முடியும் அந்த வலி. போற ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னு தெரியல, நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு. அல்ட்ரா ஸ்கேன்ல தெரியல ஒன்றும், லிவர்ல கொஞ்சம் கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். சரி சிடி ஸ்கேன் போய் எடுத்து பார்க்கலாம். சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், குடல் அங்க கிழிஞ்சு கீழே இறனிய வெளியே என்ன செஞ்சிருச்சான், கீழே தள்ளிருச்சான். மேல ஒரு கிட்னில நல்லா ஒரு கல்லுக்கு அடைச்சாப்புல நிக்குதுங்க ஐயா, எப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது, சிவியரா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஐயா வேற 3 மாசத்துக்கு முன்னே என்ன புக் பண்ணி அவர் ஜெபத்தோடு அவ்வாறாக காத்து கொண்டிருக்கிறார். நோட்டீஸ் எல்லாம் அடித்து ஐயா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. போன் பண்ணி நோட்டீஸை கொடுத்து மறாதனால தான் போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இவரு நான் பார்த்தேன், ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்டீஸ் எல்லாம் எடுத்து ஜெபத்தோடு கூட வசனத்தை சொல்ற ஒரு ஆள் வரணுமே, யாரையோ கூப்பிட்டு இருக்க முடியும், வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காரு. நம்ம இதை காரணம் காட்டி கர்த்தருடைய வேலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வைக்க போவோம். பவுலை பார்த்து எனக்கு பவுல் ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட ஒரு ஆள். பவுலை பார்த்துனா அவர் சொல்றாரு, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும், கட்டுகளின் மத்தியிலும், காவலின் மத்தியிலும் நான் உங்களுக்கு ஊழியத்தை என்ன செஞ்சேன். ஆப்ரேஷனை தள்ளி வச்சிட்டேன்.
மீட்டிங்கை தள்ளி வச்சா சரியா இருக்காதியா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கணும். கர்த்தர் பலப்படுத்தும். இது வரைக்கும் பலப்படுத்தணும், இனிமேல் பலப்படுத்த மாட்டாரா? அவங்க சொன்னாங்க சிவியர் ஆபரேஷன் பண்ணணும், உடனடியாக கல்ல போய் ஆபரேஷன் பண்ணிட்டுவாங்க, நாங்க இரணி ஆபரேஷன் இங்க பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஒரு மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம் செஞ்சேன், ஆண்டவரே மீட்டிங் போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு வலி மட்டும் இருக்கக்கூடாதுப்பா, அதை மட்டும் எனக்கு செய்யுங்க, ஏன்னா வழியை நான் தாக்கு பிடிக்க மாட்டேன், எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு மாத்திரை யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டாக்டர் டீம் போல அந்த ஸ்கேனோட வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். ஜெபம் தான், வழியோட வந்து உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு பிரசங்க டைட்டில் கொடுக்குறாரு, பிரசாதம் என்கிற தலைப்பில். அன்னைக்கு தான் ஆண்டவர் செய்தி கொடுக்குறாரு. நான் பார்த்தேன், வழியோடு வழியா பிரசாதம் கொடுக்குறாரு ஆண்டவர். நேற்று பிரசாதங்கிற தலைப்புல தான் பிரசங்கமே போணுச்சு. சிலர்லாம் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு பாணி வரைக்கும் கேட்டதே இல்லையா, என்ன செய்தியா? வேதனை மத்தியில கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது. அல்லேலூயா. எவ்வளவு அதிகமாக கர்த்தருக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ, உண்மையா இருக்கிறீங்களோ, கர்த்தர் நேர்த்தியான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்பட செய்வார். அதை அநேகரை தொடும்படி என்ன செய்யும்? அர்ப்பணிச்சிருக்கு. நம்மளை பார்த்து வழியை பார்த்துட்டு தான் ஊழியத்தை என்ன செய்ய முடியாது. இறனியா ஒதுங்கிருச்சு, ரொம்ப சத்தமா பேசாம ரொம்ப கிழிஞ்சிரியான்ட்டாங்க. 2 நாளா கத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், தொண்டையெல்லாம் வறண்டு வரளவுக்கு என்ன செய்யறேன். ஏன்னா என்ன பண்றது, நான் சின்ன வயசுல இருந்தே மைக் இல்லாம பேசினாலும் வேற, எனக்கு வரவு வராது, சுட்டு போட்டாலும் மெதுவா பேசுனது. மைக்கே இல்லாம சபையில பேசி 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 கத்தி, இப்ப மைக் இருந்தாலும் அது மாதிரிதான் வருது, என்ன பண்றது. அதனால தேவன் என்ன செய்யறாரு, ஐயா கண்ணு வழியோட வந்திருக்கிறீங்க கர்த்தர் காரியத்துக்காக. இன்னும் எத்தனையோ பேர் ஒரு சொல்ல முடியாத வேதனையோடு கூட இருப்பீங்க. உங்க விசுவாசி உங்களை யாரும் புரிஞ்சுக்க கூடாம இருக்கலாம். ஆனா ஒருத்தர் உங்க வழி என்ன செய்வாரு, என்ன பலப்படுத்தின கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, கர்த்தருக்காக நின்று உங்களை நம்பிதான் இங்க வருங்காலங்கள் இருக்குது. உண்மையான ஊழியர்களை நம்பிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஊழியம் செய்யறோம் நினைச்சிட்டு ஆண்டவர் வரும்போது அப்பாலே போன ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது. உன்னை யாருனே தெரியாதுடா, நீ அற்புதம் செஞ்சிருக்கலாம், அடையாளம் செஞ்சிருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம், நீ யாருனே தெரியாது அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. கட்டி நம்மளை அள்ளி அணைக்கணும் ஆண்டவர். நம்ம முதலாவது ஒப்பு கொடுக்கும்போது எல்லாமே என்ன செய்யும், நம்மை புரிந்து கொள்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம்மை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்மை தேவ தூதர்கள் மத்தியிலே நம்ம பேரை சொல்லி அறிக்கையிட்டு நம்மை மகிமைப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் என்ன செய்யறாரு. அவரால் நாம் கனப்படுத்தப்படுவோம். அவரால் நாம், மனுஷனுடைய கணம் நமக்கு என்ன ஏமாத்திரம், மனுஷனுடைய புகழ்ச்சி நமக்கு என்ன ஏமாத்திரம் ஐயா. கர்த்தர் புகழணும். கர்த்தர் புகழப்படுகிற ஊழியக்காரரா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்யட்டும். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்ற விஷயத்துக்கு நடப்போம்.